ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சதீஷ்குமார். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை. எங்கள் வீட்டில் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா இருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப தீவிரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவன்னா. எங்கள் வீட்டில் ஒரு பூஜையும் விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்வாங்க. அதுதான் எங்களுடைய வழக்கம். எங்கள் அம்மாவும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி எல்லா கோயிலும் போயிட்டே இருப்பாங்க. எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா திருப்பதி போயிட்டு வருவோம். அது மாதிரி நிறைய எங்களுக்காக வந்து கோயில் குளங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. கோயிலில் முக்கியத்துவம் கொடுத்து கோயிலுக்கான சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் தீராத ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தது. என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பா எவ்வளோ உழைச்சாலுமே கடன் அடைக்க முடியாத ஒரு நிலையாக இருந்தது. எங்கள் வீட்டில் அந்த கடன் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி பார்த்தீங்கன்னா யாராலும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு வியாதியாக இருந்தது. என்னென்னா, எல்லாருக்கும் ஃபேன் காற்று இல்லாட்டி வேர்வை வரும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளட்டு கசிய ஆரம்பிக்கும். தோல் வழியாக வந்து நம்ம பிளட்டு கசிய ஆரம்பிக்கும் போது அவரால் தாங்க முடியாது, எரிச்சல் தாங்க முடியாது. அப்போது ஒரு உடம்புல ஒரு துணி கூட பட முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப வேதனை அனுபவித்தார். ஸோ அவர் இது மாதிரி இருக்கும்போது அவர் வேலைக்கு போக முடியாது, அப்போ சம்பாதிக்க முடியாது, குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைக்காக கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆகிட்டு. ஸோ ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, அது அதிகமாகிட்டே இருந்தது. நாங்கள் அப்பாவுக்கு சுகமாக்குறதுக்காக நாங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை. கடைசி அந்த காஞ்சிபுரம் ஜிஎஸ்சில் கொண்டு போய் அவர் சேர்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. ரிசர்ச்சுக்காக எங்கள் அப்பாவை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே என்ன பண்ணாங்கன்னா, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களால க்யூர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் எல்லா ஜோசிக்கார் அங்கங்கே கேட்டால் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது வந்து பரம்பரை சாபம், அது சாபத்து நிமித்தம் தான் வருது, அது வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பரிகாரங்கள்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் கடனும் அடைக்க முடியல, வியாதி அதிகமானதால் வீடுக்கும் வாடகை கொடுக்க முடியாத நிலைமைக்கு உள்ளாகிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து வெளியில் போயிட்டு ஒரு கிராமத்தில் போயிடுவோம், அங்கே வீடுகள்லாம் கம்மி விலைக்கு இருக்கும்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம். அப்போ அந்த கிராமத்தில் எங்களுக்கு தூரத்து சொந்த முறையில் ஒரு தாத்தா பாட்டி அவங்களுடைய நிலத்தில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் போய் தங்கி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த தாத்தா பாட்டிக்கு அவங்க ரிலேஷனில் இருக்கிறவங்க பில்லு சுனியை வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா சொல்லுவார், அவங்க நைட்டு தூங்கவும் முடியாது, மேலே அந்த எக்ஸசைஸ் செய்கிற கரலாக்கட்டை இருக்கும், அது தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், வேறு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் இடையில போனவுடனே அந்த எஃபெக்ட் எங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த பில்லு சுனிய கட்டுகளும் அவங்களுக்கு வச்சது எங்களுக்கு எஃபெக்ட் ஆக இருக்கிற நிலைமையில இன்னும் அதிகமாக இதாகிற மாதிரி ஆகிடுது. அப்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தீர்வு எங்களுக்கு தெரில. நாங்கள் எவ்வளோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டோம், எங்கள் அம்மா ஒரு குறையும் இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. ஆனால் இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து 3 அண்ணனுங்க, 3 தம்பிங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க எல்லாருமே கிறிஸ்டியனாக இருக்காங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நம்ம பரம்பரையிலேருந்து வந்தோம், நம்ம சௌராஷ்டிரா இனத்தவர்கள், நமக்காக கடவுள்கள் எத்தனையோ முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுவிட்டு அந்த கிறிஸ்டியன் கடவுள், அதுவும் வெளிநாட்டு கடவுள், அதையே போய் வணங்குறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மறுதளிச்சுட்டே வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ நேர்த்தி கடன்கள் பண்ணியும் எங்களுக்கு ஒரு சுகமும் கிடைக்கல. அப்போ சரி எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்க சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது சரி ட்ரை பண்ணுவோம் சொல்லி எங்களுக்காக அந்த ஊரில் ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்காரு, அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்தப்போ, சரி இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இதில் என்ன தான் இருக்குது, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதுவும் அதோட சேர்த்து 10ஓட 11 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டோம். அப்போ அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணியிருப்பார். ரொம்ப ஆடம்பரமெல்லாம் எதுவுமே பண்ணலை, ஒரு சாதாரண ஒரு ப்ரேயர் எங்களுக்காக இறக்கப்பட்டு ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அப்பா அந்த வியாதிக்காக பண்ணாங்க. அப்போது ரத்த கசிவு உள்ள எங்கள் அப்பா அந்த ப்ரேயரில் இருக்கும்போது ப்ரேயர் முடிஞ்ச செகண்டில் இந்த ரத்த கசிவு வந்து நிற்க ஆரம்பிச்சு. அப்போ தான் நாங்கள் உணர்ந்த உண்மையான மிராக்கிள் வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ இவர் உண்மையான கடவுளாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது. இப்போ எங்களுக்கு கிடைச்ச இது மாதிரி அந்த தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் வந்து அந்த பில்லு சூனிய கட்டுகளால் அவங்க வந்து பிடிபட்டிருக்காங்க சொல்லி அவங்க வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ண வச்சோம். பார்த்தா அன்றைக்கி சாதாரணமாக ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு அந்த கரலா கட்டை தூக்கி வைக்கிற சவுண்டு இல்லை அப்படின்றத அந்த தாத்தா அடுத்த நாள் காலையில் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ஒருவேளை இந்த கடவுள் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சரி எல்லா கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த சர்ச்சுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 2004ஆம் ஆண்டு நியூ இயர் அன்றைக்கி போக ஆரம்பித்தோம். அது நியூ இயரில் புது ஆண்டு பிறந்தது மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலையும் புது வாழ்க்கை பிறந்ததாக தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து போகும்போது எங்கள் அப்பாவுக்கு அன்னிலேருந்து அந்த ரத்த கசிவே எங்களால் பார்க்க முடியல. சாதாரணமாக ஒரு மனுஷனாக மாறிட்டார். அவர் தொடர்ந்து வேலைக்கு போக உற்சாகமாக மாறிட்டார். வேலைக்கு போகவும் சம்பாதிக்கவும் கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடச்சிது. அன்னிலேருந்து அந்த பில்லு சூனிய கட்டுகள் எல்லாமே அதுக்கப்புறம் வச்சாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்தோம், காலையில் எந்திரிச்சு வரும்போது அங்கே தேங்காய் கிடக்கும்,
எலுமிச்சங்கலக்கம் அந்த மாதிரி மிளகாய் ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த எஃபெக்ட் எதுவுமே எங்களை தொடாதபடிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வந்து எங்களை சூழ்ந்து இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இப்போ நாங்கள் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம். அப்போ நாங்கள் நினச்சோம், இப்போது நாங்கள் சௌராஷ்டிரா ஃபேமிலியில் இருக்கோம், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் கிறிஸ்டியனாக இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி, அப்போ நம்ம மட்டும்தான் கிறிஸ்டியனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் மதுரைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சௌராஷ்டிரா மக்கள் வந்து ரசிக்கப்பட்டு கடவுளுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு எல்லா பகுதியிலையும் சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஊழியம் செய்யறதுக்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவருக்காக நாங்கள் இப்போ ஊழியம் செஞ்சுட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் சௌராஷ்டிரா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஊழியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நாங்களும் எங்கள் குடும்பமும் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி, கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனை, அப்புறம் வந்து பழைய சாபங்கள், கடன், அப்புறம் வியாதி, பில்லு சுனிய கட்டுகள், இதுலலாம் கடவுள் வந்து விடுதலை கொடுத்துருக்காரு. அப்போ அதுலேருந்து தெரியுது உண்மையான கடவுள் யார். நாங்கள் எத்தனையோ கடவுள் ட்ரை பண்ணாலுமே இந்த ஒரு கடவுள் தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு எல்லாத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தது. அந்த கொடுத்த ஒரே கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கும் போது அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். இது கேட்குறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.